கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் இப்போ இருக்கிற பசங்களுக்கு கூழ் காய்ச்சவே தெரியல. இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெயில் நாளில், குளிர் நாளில், எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க. மழையில் கூட இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான கூழ் செய்யலாம் வாங்க. சட்டி ஒன்று கழுவி எடுத்து வச்சுன்னுக்குறோம். இதில் ஒரு 3 கரண்டி மாவு போட்டுக்கலாம். மாவு நம்ம வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து நீங்கள் மாவு போட்டுங்க. போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதை 1 டம்ளர் தண்ணி எடுத்துங்க. அதை ஊற்றி கை போட்டுன்னா கரைச்சிங்க. இது போல் உங்கள்கிட்ட இருந்தாலும் போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. கட்டி இல்லாத தண்ணி ஊற்றி நல்லா உடச்சி விட்டுங்க. இது கம்பு, சோளம், கெவுரு 3 பொருள் நல்லா கழுவி வெயிலில் உணர்த்திட்டு அரைச்சின்னு வந்து நம்ம வீட்டில் வச்சுன்னுக்குறோம். அது இது போல் கரைச்சி வச்சுக்கின்னு ஒரு 8 மணி நேரம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து நம்ம கூழ் செய்யலாம். அதில் நல்லா நொரைச்சின்னு வந்துட்டு இருக்கோம். இது வெயில் நாளில், மழை நாளில், குளிர் நாளில் கூட குடிக்கலாம். உடம்பு கோல்டு ஆகிடும்லாம் நினைக்காதீங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கணும். இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 முறை கழுவிடலாம். இது ஏன்னா ரேஷன் பச்சரிசி. இது சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இது சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். வச்சோம் பாருங்க, நல்லா புளிச்சு வந்துட்டுக்குது. பச்சரிசி 1/2 மணி நேரம் ஊறினதும் நம்ம கூழ் ஆக்கிக்கலாம். செய்ய தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். பாதி பானை தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி வடிகட்டிக்கலாம். இது கையால் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இல்லை மிக்ஸி ஜார் இருந்தாலும் ஒரு சுற்று போட்டுங்க. நான் கையில் உடச்சிக்கிறேன். நல்லா இப்படி கால் நோயாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா அது போல் கால் நோயாக வந்துடும் நமக்கு. பாருங்க, எல்லாமே இது போல் உடச்சி எடுத்துங்கிறோம். இது நம்ம கூழ் ஒலைக்கு வச்ச ஒலை நல்லா கொதிக்கிட்டுங்க. போட்டுக்கலாம். அதில் உங்கள்கிட்ட சோளம், கம்பு இருந்தால் கூட நீங்கள் நல்லா ஊற வச்சு மிக்சியில் ஒரு சுற்று போட்டு எடுத்துக்கலாம். ஒலை நல்லா காய்ச்சி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டுக்குது. இப்போ நம்ம நொய் இதில் போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரத்தில் கொதி வந்துடும். இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கொஞ்ச நேரம் இந்த நொய் அப்படியே வேகட்டும். நொய் நல்லா வெந்து போய்க்குது பாருங்கள். நல்லா மலர்ந்து போய்க்குது பாருங்கள். இந்த மாதிரி வேக விட்டுறணும். இந்த சட்டியில் இருக்கிற மாவு எப்படி கலக்கி விட்டுக்கலாம். இது போல் கொம்பு ரெடி பண்ணிங்க. அப்போ தான் தொழவுறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கட்டி தட்டாதையும் வரும் நம்ம கூழ் செய்யும்போது. கரைச்சி வச்சு மாவை ஊற்றிக்கலாம். இப்போ
அந்த மாவு காய்ச்ச சட்டியை தண்ணி ஊற்றி கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது போல் கிண்டிக்கினே இருந்தீங்கன்னா கட்டிப்படாத நமக்கு கூழ் ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இன்னும் அடுப்பில் செஞ்சோம்னா அந்த அனல்லையே நம்ம விட்டோம்னா நல்லா வெந்துடும். நான் கேஸில் செய்கிறேன் இன்றைக்கி, கேஸ் அடுப்பில். போல் கம்பு, சோளம், கெவுரு எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்து இது போல் கூழ் செஞ்சு குடிங்க. மழை நாளில் கூட குடிக்கலாம், உடம்பு ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் இது போல் கலக்கி விட்டுருங்க. இந்த ஏடுங்களை மேலோடு எடுத்துடலாம். இதுலேயே சால்ட் போட்டுக்கலாம். அதிலே தயிர் ஊற்றிக்கலாம். கூழ் நல்லா காய்ச்சிட்டோம் பாருங்கள். நல்லா தயிர் ஊற்றி, இது மழை நாளில், வெயில் நாளில் எப்போனாலும் குடிக்கலாம். இது போல் கூழ் செஞ்சிங்கன்னா இந்த கேவுரு, கம்பு, சோளம் சேர்த்து அரைங்க. 3மே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். தயிர் விட்டுக்கலாம் மேலே. இந்த கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூழுக்கு சூப்பராக இருக்க வேண்டியது மாங்காய் ஊறுக்காங்க, சின்ன வெங்காயங்க, பச்சை மிளகாய் ஒரு கடி கடிச்சிட்டு ஒரு சொம்பு கூழ் குடிச்சிக்கலாம். இது நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, மிளகாய் அரைச்சி செஞ்ச ஊறுக்காங்க. இது நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வச்சு கூழ் நம்ம கரைச்சி தயிர் மேலே ஊற்றி வச்சுக்கிறேன் பாருங்கள். எடுத்து குடிச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு சந்திக்கலாங்க. என்னென்ன